ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு பூண்டு குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. வெந்தய சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் புளியில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். இந்த பூண்டு குழம்புக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை, பூண்டு மட்டுமே போகிறோம். குழம்பு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். அப்போ தான் இந்த பூண்டோட ஃப்ளேவர் எல்லாமே குழம்புல சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு எக் ஆம்லெட் இருந்தாலே போகிறோம். ஊர்லேருந்து அம்மா கொஞ்சம் வத்தல் வந்து கொடுத்து விட்டாங்க, ஸோ அதையும் பொரிச்சாச்சு. பாப்பா வந்து ரொம்ப நாளாக ஸ்வீட் கேட்டே இருக்கா, ஸோ அவளுக்காக கொஞ்சமாக சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 2 கிளாஸ் பச்சை அரிசிக்கு பாதி கிளாஸ் பாசிப்பருப்பு, ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour போல் ஊற விட்டு எடுத்தாச்சு. சாதம் வந்து நல்லா குலைவாக வெந்து வரணும். இப்போ வந்து 1.5 கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன். அது நல்லா வந்து கரையை விட்டதுக்கப்புறமா வடிகட்டி வந்து சாதத்தில் சேர்த்து நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஃபைனலாக மட்டும் நெய் மட்டும் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.